நார்மலாக காலையிலேருந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறீங்க, முரசல் பண்ணுறீங்க, சுத்தம் பண்ணுறீங்க, வீடை க்ளீன் பண்ணுறீங்க, பழைய துணி பெட்ஷீட் கிச்சிட்டு இருந்தால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு உங்களையும் நீங்கள் வீட்டையும் தூய்மைப்படுத்துறீங்க, உங்களையும் தூய்மையாக்கிங்க. பட் முக்கியமாக இது பீரியட் டைமில் பண்ணக்கூடாது. பீரியட் இல்லைன்னா தான் சொல்கிறேன், ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நார்மலாக சாமி கும்பிடுங்க. 6 மணிக்கு மேலே சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்றீங்க. அந்த விளக்கு போட்டு சாமி கும்பிட்றதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுருங்க. அது நீங்கள் சாமி கபோர்டோ ரூமோ எதுவாக தான் இருக்கட்டும், சாமிக்கு பக்கத்துலேயே ஒரு வெள்ளை கலரில் ஒரு துணி. அந்த வெள்ளை துணியில் வேறு எந்த கலரோ சாயம் பட்டிருக்கக்கூடாது. வெள்ளைன்னா வெள்ளை மட்டும்தான் தூய்மையாக இருக்கணும். அந்த துணி வந்து பயன்படுத்தின வேஷ்டியோ புடவையோ இருக்கக்கூடாது. புது கர்ச்சீஃப் கூட இருக்கலாம், ஆனால் புது துணியாக இருக்கணும். இல்லை பயன்படுத்தாத வாங்கின புது துணியாக இருக்கலாம், ஆனால் யூஸ் பண்ணது வேர்வை தண்ணி பட்டது இருக்கக்கூடாது. எடுத்து நல்லா ஒரு அடி சைஸ் வச்சுருங்க. சின்ன பீஸ் தான், ஒரு 1க்கு 1 சைஸ் வச்சுருங்க. வச்சுருவோமா? 5 ஏலக்காய் எடுங்க. நீர் நெருப்பு வானம் பூமி காற்று பஞ்சபூதம், 5 ஐம்பூதம். இந்த 5 ஏலக்காய் எடுத்து ஒரு 3 செகண்ட் உங்கள் இந்த சைடில் கரெக்டாக உங்கள் நெஞ்சாண்டை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆத்மாத்மா ப்ரேயர் பண்ணுங்கள். என்ன ப்ரேயர் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, எப்படி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, பொண்ணு கல்யாணம், பொண்ணு படிப்பு, ஹஸ்பண்ட் வேலை, உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த கஷ்டத்தை நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ இந்த பௌர்ணமிக்கு பண்ணுற அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அதோட வெளிச்சத்தை காட்டுங்கன்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த வேணுனதுக்கப்புறம் அந்த 5 ஏலக்காவும் அந்த வெள்ளை துணி மேலே வச்சுருங்க. வச்சிடுறோமா? அப்படியே என்ன பண்ணிங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போங்க. மொட்டை மாடி வீடாக இருந்தால் மொட்டை மாடிக்கு போகலாம், இல்லை பால்கனி வீடு இருந்தால் பால்கனியில் கூட நிற்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் நின்று பார்த்தா வானம் தெரியணும், நிலா தெரியணும், வானத்தில் நிலா தெரியணும். அது மொட்டை மாடியோ இல்லை பால்கனி வீடு இல்லை பை, இந்த ஓடி வீடு தான் பை, பால்கனியில் மொட்டை மாடியில் பை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாசலில் நின்று கூட நீங்கள் பண்ணலாம், தப்பே இல்லை. இருக்கிறவனுக்கு கல் வீடு, இல்லாதவனுக்கு ஓலை வீடு, ஆக மொத்தத்தில் வீடு இறைவன் நீங்கள் விடலை. ஸோ வெளியில் வந்துட்டு அந்த பிரபஞ்சத்தை தண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை எப்படி நீங்கள் சாமி படுத்தாண்ட என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதே வேண்டுதல் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே பிரபஞ்சத்தை பார்த்து வேண்டணும்.